ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்துடுறோம்னா இதான் நம்ம கேணி பாருங்கள். இதை நம்ம பயிர் வச்சுக்கிறோம். இவர் தான் கஞ்சங்கேணி. ₹1 செலவு பண்ண மாட்டார், ஆனால் பயிர் மட்டும் நல்லாயிருக்கும். நாங்கள் பாருங்கள் இவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம், ஆனால் பயிர் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். அப்படியே பார்த்துனா வாங்க. இதான் எங்கள் பண்ணை மரம், அது பொங்க மரம். அப்படியே வந்துடுன்னா இங்கே பாருங்கள் மாங்காய் மரம். மாங்காய் மரம் கிட்டே போய் காட்டுறேன், வச்சுருங்க. அப்படியே நம்ம பயிரில் பார்த்துனே வாங்க. இது நம்ம தென்னை மரம். என்கிட்ட ஒரு 4 ஏக்கரா தான் இருக்குது, அதிகமாலாம் இல்லை. எங்கள் மாடு அதை மேய்ஞ்சினுக்குது. அது எங்கள் அப்பா அப்படி இல்லை, ஒரு 10 ஏக்கர் போய் காட்டிப்பாரு. எங்கள் அப்பா அப்படி இல்லை, அதான் தென்னை மரம். இங்கே பாருங்கள் மாங்காய் மரம் இப்போ நாங்கள் காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் மாங்காய் மரம் காட்டுறோம், செட்டு காட்டுற பாருங்கள். மாங்காய் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்ன மரத்தில் எவ்வளோ காய் வச்சுது பாருங்கள். எங்கள் அப்பா ஒரு கஞ்சம், எங்கள் அப்பா இதான் பக்கத்து கணி இருக்கேன். நீ பாருங்கள் அவர் ஒரு கஞ்சம். இதான் வாழை மரம். இப்போ எங்கள் செட்டு காட்ட போகிறேன், வாங்க காட்டலாம். இது பாருங்கள் எப்படி வட்டமாகுதா எங்கள் மாங்காய் மரம் பாருங்கள். பளிச்சினி பல பழன்னு இருக்கும், பளிச்சினி பல பழன்னு இருந்த அப்புறம் இதான் எங்கள் மாங்காய் கண்ணு. இப்போ நாங்கள் செட்டு காட்ட போகிறோம், வாங்க உள்ளே போய் காட்டலாம். இங்கே பாருங்கள் எங்கள் மாங்காய் பாருங்கள் எப்படி இது. இதான் எங்கள் செட்டு, இவ்வளோ செட்டு காட்டுறேன். இதான் எங்கள் செட்டு இப்படி தான் இருக்கும், இது நச்சுக்காதீங்க. இப்போ நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இது மேல் துண்டு, இப்போ நான் கீழ் துண்டுக்கு போகிறேன். இது பக்கத்து கிணறு பயிர் எப்படி நல்லா வச்சுக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா இதுதான் இது சொல்லுவாங்கண்ணா சொன்னா இது பகடப்பள்ளி. இதான் பதனப்பள்ளினோ சாத்துக்கொடி பாருங்க. இது தேங்காய் மரம். இதுதானே நாங்கள் வச்ச தீவனத்தை பாருங்கள். இது தென்னை மரம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா மாடு ஓட்ட போகிறோம் கேணிக்கு பாருங்கள். அதான் எங்கள் தென்னை மரம், ஒரே தென்னை மரம் தான் இருக்குது, அதிகமாக எதுவும் இல்லை. இப்போ தான் சுற்றி தென்னை மரம் போட்டிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துனே வருது. இது பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம பயிர் தான். எப்படி நம்ம கண்ணு கட்டுறது நம்ம பயிர் தான். பல பலனுக்குதா அப்படியே வாங்க, அது போயிடும். அவ்வளோ தூரம் இருக்குது. நான் மொத்தம் நான் மெந்து போடுவேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் இதான் நம்ம மரம். நாங்கள் தீவனம் அறுத்து வச்சுக்கிறேன். மாட்டுக்கு எதுவுமே போடணும், மாட்டுக்கு போட்டு ஒரு வீடியோ போடுறேன். பயிர் எப்படி நல்லா இருக்கா? எங்கள் மாட்டோட காட்டுறோம். எங்கள் மாடு பாருங்கள் கும்பலாக இருக்காது. பாருங்கள் இதை நாங்கள் வச்ச பயிர். இப்போதைக்கு நெல் இப்போ இவ்வளோதான் பயிர் வச்சுக்குது. கொஞ்சம் பாருங்கள். நேற்று ஃப்ரீயாக பண்ணோம், நேற்று ஃப்ரீயாக வச்சோம் கஷ்டப்பட்டு. நேற்று ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டுட்டாங்க வீட்டில். இங்கிலீஷ் பப்ளிக்கு வேறு கூட வீட்டில் இருக்கிற நாய்க்கு ஒன்று பப்ளிக்கா, அது போய் ஏதோ ஏட்டு வந்துக்குது. இப்போ நான் தென்னை மரம் பார்த்து அது பேர் மரம், அது பொங்க மரம். நெக்ஸ்ட் வீடியோ நான் ஏரிக்கரை மேலே போய் போடுறேன். மாடு பாருங்க, இதில் தான் மாடு பயிர் பில்லு எப்படி ஒட்டை மேய்ஞ்சிக்குது. பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு வாடு நல்லா மேய்ஞ்சிக்குது. எப்படி வீடியோ போஸ்ட் எடுத்துக்கு பாருங்கள். அப்படிதான் நல்லா போஸ்ட் எடுத்து அதுதான். இப்போ நாங்கள் மாடு ஓட்ட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். போய் மாட்டாவுக்கு போகிறோம் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கப்புறமே போடுறோம். நல்லா பண்ணுங்கள். அது பக்கத்து கிணறு கனி. இது வந்து மிலிட்ரிக்காரனு ஒருத்தர் வாங்கி வச்சார் கடமைக்கு, ஆனால் பயிர் எதுவும் வைக்க மாட்டார், நிலத்தை வாங்கி வச்சுட்டு போயிட்டார். அங்கே பாருங்கள் புதுசாக வீடியோ கட்டுறாராம், பந்தெல்லாம் காமிக்கிறாரு. ஒன்று வேறு கால் தான் ஃப்ரெண்ட்ஸ். டேக் யூ.